தமிழ் சினிமா வரலாற்றில்ங்க நீங்கள் பாட்டுக்கு முகபாவனையை காட்டுவதாக இருக்கட்டும், உச்சரிப்புகளை அழுத்தம் திருத்தமாக சுத்தமாக உச்சரிக்கக்கூடிய நடிகர் என்று நாம் சொன்ன உடனேயே நம்முடைய நினைவுக்கு வருவது நடிகர் திலகம் சிவாஜி கணேசன். நீங்கள் சிவாஜி கணேசனுடைய முகபாவத்தை, பாடலுக்கு அவர் செய்யக்கூடிய உதட்டசைவை பார்க்க வேண்டும் என்று சொன்னால், குங்குமம் என்கிற படத்தில் சின்னஞ்சிறிய வண்ணப்பறவை எண்ணத்தை சொல்லுதம்மா என்கிற பாடலுக்கு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவருடைய உதட அசைவை, முக பாவனையை பாருங்கள். உலகத்தில் எந்த நடிகனும் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனை போல நடிக்க முடியாது என்பதற்கு சான்றாக அந்த பாடல் இருக்கும். அவரை ஸ்ரீ மங்கள கான சபா என்கிற நாடக கம்பெனி இருந்துச்சுங்க. அதில் ஒரு வாத்தியார் என்ன பண்ணுவாராம், தமிழை சரியாக உச்சரிக்காத அந்த சின்ன பையன்களை பெரும்பாலும் அடிப்பாராம். அப்படி அடிபட்டு ஓடியவர்கள் எக்கச்சக்கமான பேர். ஆனால் அந்த பெரம்படியை தாங்கி கொண்டு அவரிடம் அருமையான அந்த உச்சரிப்பை, முகபாவத்தை கற்றுக்கொண்டதால் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனால் மிகச்சரியாக அந்த பாடும்போது அந்த கழுத்து நரம்புகள் விடைக்கிறது, கண்ணில் அந்த ஒளி வெள்ளம் பாய்கிறது, முகம் பாவனை அப்படியே சுத்தமாக இருக்கும். அப்படி சிவாஜி கணேசன் முகபாவனையிலும் உச்சரிப்பிலும் ஜெயித்ததற்கு காரணம் அவர் கேடி சந்தானம் என்கிற அந்த வாத்தியாரிடம் பட்ட பெரம்படிங்க. எவ்வளவு சுவையான செய்தி பாருங்க. நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் ஆரூர் தாஸ் சொல்லியிருக்காரு, நான் ஒரு கட்டத்தில் பெரம்படி பொறுக்க முடியாமல் அந்த நாடக கம்பெனியை விட்டு வெளியில் வந்துடலாம், ஓடிடலான்னு நினச்சேன். ஆனால் கேடி சந்தானம் என்கிற அந்த வாத்தியார் கற்றுக் கொடுத்த அந்த தமிழ், அவருடைய உச்சரிப்பு எப்படி உச்சரிக்க வேண்டும், பாடல்களுக்கு எப்படி முகபாவத்தை காட்ட வேண்டும் என்று அவர் கற்றுக் கொடுத்த அந்த விதம் இருக்கிறதே, பெரம்படியும் தாங்கிக் கொண்டு நான் அவரிடம் கற்றதால் தான் இத்தகைய பெருமையை நான் அடைய முடிந்தது என்று சொல்லியிருக்கிறார். அப்படி கேடி சந்தானம் ஒரு நாடக நடிகர், நல்ல அருமையான கவிஞர், பாடலாசிரியர், பல்வேறு சிறப்புகளை உடையவருங்க. நீங்கள் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம், உடுமலை நாராயண கவி என்று சொன்னாலே எழுச்சி பாடல்கள், மக்கள் எழுச்சி பாடல்கள், திராவிட சிந்தனை பாடல்கள், கம்யூனிச சிந்தனை பாடல்களை இயற்றியவர் யார் அப்படின்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரமும் உடுமலை நாராயண கவியும். விவசாயம் சார்ந்த பாடல்களை எழுதியது யார் அப்படின்னா மருதகாசி அவர்கள். கண்ணதாசம்னாலே குடும்பம், காதல், தத்துவம், இப்படி ஒவ்வொரு பாடலாசிரியருக்கும் ஒரு சிறப்பு உண்டுங்க. கேடி சந்தானம் அவர்களின் சிறப்பு என்ன தெரியுமா? சந்தக்கவி என்று கேடி சந்தானத்தை அழைப்பார்களாம். ஜி ராமநாதன் அவர்கள் இசையில் அம்பிகாபதி படத்தில் ஒரு பாடல், சிந்தனை செய் மனமே என்கிற பாடலுக்கு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அபிநயித்திருப்பதை, அந்த முகபாவனையை காட்டியிருப்பதை பாருங்கள். எவ்வளோ அருமையாக இருக்கும். அந்த கண்களில் ஒளி, முகபாவம், பாடுவது டிஎம்எஸ் என்பதை மறந்துவிட்டு சிவாஜி கணேசன் தான் பாடுவார் என்கிற ஒரு உணர்வு வருமே. சிந்தனை செய் மனமே செய்தால் தீவினை அகன்றிடுமே. அப்படி அவரை உருவாக்கியது யார் என்று சொன்னால் கேடி சந்தானம் அவர்கள். இந்த பாடலை இயற்றியது யார் என்று சொன்னால் கேடி சந்தானம் அவர்கள். அது மட்டும் இல்லை, அந்த சந்தக்கவி என்கிற ஒரு சிறப்பு பெயருக்கு காரணமான பாடலையும் அந்த அம்பிகாவதி படத்தில் கேடி சந்தானம் அவர்கள் எழுதியிருப்பார். என்ன பாடல் தெரியுமா? கடைசியில் சோழ மன்னன் விதித்த அந்த நிபந்தனை 100 பாடல்களை பாட வேண்டும் என்று அந்த அம்பிகாவதி கதையில் வரும்ல, அந்த 100 பாடலுக்காக ஜி ராமநாதன் இசையில் 5 பாடல்களை இயற்றினார் நம்முடைய கேடி சந்தானம் அவர்கள். அந்த கடைசி பாட்டு உணர்ச்சி வசப்பட்டு 100வது பாட்டை தப்பா சொல்லி அம்பிகாவதியினுடைய உயிர் பெறும்ல, அது என்ன பாட்டு தெரியுமா? கடவுள் வாழ்த்தோடு சேர்த்து 100வது பாடலை பாடிவிட்டேன் என்று சொல்லி 99 பாடலைத்தான் பாடியிருப்பார் என்று கதை வரும். அந்த கடைசி பாடல், நிறைவு பாடல், தமிழ் மாலை தனை சூட்டுவாள் என்கிற சந்தக்கவி பாட்டு. அந்த பாடலை எழுதியது
கேட்டி சந்தானம் அவர்கள். தாபமிகு வெப்புவாதமொடு பித்தமான பிணிமொய்த்து உடம்போடு தாருமைய துன்ப சாகரம் உழல்து சாதனை இழந்து வருந்தாமும் தாளை அழித்திட வேணும் என துதி பாடருணை கிரிநாதன் அழைத்திட தயவுடன் திரைந்து அருமழை பொழிந்து முத்தை தருவத்து திருநகை என முதலடி உதைத்த தழைத்த கருணையை நினைத்து நினைத்து கவிமல கொடுத்த தமிழ் மாலை தன்னை சூடுவார். இன்னும் சொல்ல போனா தேவதாஸ் என்கிற படத்தில் ஓ ஓ தேவதாஸ் என்கிற பாடலை இயற்றியதும் இவர் தாங்க. துணிந்த பின் மனமே துயரம் கொள்ளாதே என்கிற தேவதாஸ் பாடலையும் இயற்றியது கேட்டி சந்தானம் அவர்கள். அப்படி மரபு சார்ந்த மரபான பாடல்களை எழுதுவதில் மிகச்சிறந்தவருங்க. ஆடிப்பெருக்கு என்கிற படத்தில் ஏம் ராஜாவினுடைய மென்மையான குரலில் வெளிவந்த பாட்டு காவேரி ஓரம் கவி சொன்ன பாடல் கதை சொல்லி நான் பாடவா என்கிற பாடல் எழுதியதும் கேட்டி சந்தானம் அவர்கள் தான். அது மட்டும் இல்லாமல் இளையராஜா அவர்கள் மெல்ல திறந்தது கதவு என்கிற படத்தில் மெல்லிசை மன்னர் எம்.எஸ். விஸ்வநாதன் அவர்களும் இசைஞானி இளையராஜா அவர்களும் சேர்ந்து இசையமைத்த படம். அந்த படத்தில் ஒரு பாட்டு வரும், வா வெண்ணிலா உன்னைத்தானே வானம் தேடுதே அப்படிங்கிற பாடல். ஒரு பேட்டியில் இசைஞானி இளையராஜா அவர்கள் சொன்னார், இந்த பாடலுக்கு இன்ஸ்பிரேஷனாக இருந்தது கேட்டி சந்தானம் அவர்கள் இயற்றிய ஒரு பாடல். என்ன பாடல் தெரியுமா? 1953ஆம் ஆண்டு வெளிவந்த சண்டிராணி என்கிற படத்தில் கேட்டி சந்தானம் இயற்றிய அந்த பாடல் வான்மீதிலே இன்ப தேன்மாரி பேயுதே என்கிற பாடல் தான் வா வெண்ணிலா உன்னைத்தானே வானம் தேடுதே என்கிற பாடலின் டியூனுக்கு உத்வேகமாக இருந்தது என்று இசைஞானி இளையராஜா அவர்கள் பேட்டியில் சொல்லியிருப்பார். நல்ல கவிஞர், நல்ல பாடலாசிரியர், நடிப்பு பயிற்சி அளித்தவர். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், மிகச்சிறந்த நடிகர் காக்கா ராதாகிருஷ்ணன் அவர்களையும் அவங்களோட அம்மா என்ன பண்ணாங்களா, கேட்டி சந்தானத்திட்ட சின்ன பசங்களாக இருந்தபோது ஒப்படைச்சு வாத்தியாரே நீங்கள் பார்த்துங்க என்று சொல்லி அனுப்பினார்களாம். அப்படி நிறைய நடிகர்களுக்கு நடிப்பு பயிற்சியை தந்த கேட்டி சந்தானம் அவர்கள் நிறைய திரைப்படங்களில் நடித்திருக்கிறார். அவர் உச்சத்தில் இருந்த காலம் முடிந்து வீட்டில் இருந்தபோது பாசமலர் படத்துக்கு ஒரு கேரக்டர் தேவைப்படுது. ராஜரத்னம்னு ஒரு ஊர் பெரியவர், தர்ம சங்கடமான நிலையில் இருக்கக்கூடிய ஒரு ஊர் பெரியவர் கேரக்டர். சிவாஜி கணேசன் அவர்களுக்கும் எம்.என். ராஜம் அவர்களுக்கும் திருமணம் செய்து வைக்கக்கூடிய ஒரு ஊர் பெரியவர் கேரக்டருக்கு யாரை போடலான்னு ஆலோசித்த போது நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் சொன்னாராம், கேட்டி சந்தானம் அவர்களை போடுங்க. தனக்கு கற்றுக் கொடுத்த குருவுக்கு வாய்ப்பை வழங்கி தன்னுடைய நன்றி கடனை தீர்த்தார் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள். அப்போ அந்த படத்துக்கு வசனம் எழுதிய ஆரூர் தாஸ் அவர்கள் கேட்டி சந்தானம் அவர்களோட போய் சொன்னாரா, என்ன கணேசனை நீங்கள் பெரும்பாலும் அடிச்சிருக்கீங்களாமே என்று கேட்டபோது அவர் வாத்தியார் சொல்லியிருக்காரு, ஆமாப்பா அதெல்லாம் உங்கள்கிட்ட கணேசன் சொன்னானா, நான் கணேச மூர்த்தின்னு கூப்பிட்டுட்டு இருந்தாங்க, அவன் நான் தான் கணேசன்னு கூப்பிட ஆரம்பித்தேன், அவன் முன்னாடி நான் கற்றுக் கொடுத்தேன்ப்பா, இப்போ கணேசன்ட்டேருந்து நான் கற்றுக்க வேண்டியது எவ்வளவோ இருக்குது என்று சொன்னபோது ஆரூர் தாஸ் அவர்கள் அப்படியே கண் கலங்கி அவருடைய காலில் விழுந்து வணங்கினாராம். அப்படி சிவாஜி கணேசனை உருவாக்கியவர் கேட்டி சந்தானம் அவர்கள். நிறைய படங்களில் நடித்திருக்கிறார். ராஜராஜ சோழன், மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த ரகசிய போலீஸ் 115 படத்தில் ஒரு பாட்டு கூட வரும், என்ன பொருத்தம் என்ன பொருத்தம் அப்படிங்கிற பாட்டில் கேட்டி சந்தானம் நடுவில் வருவார். சிவாஜி கணேசன் நடித்த பல படங்களில் சந்தான வாத்தியார் நடித்திருக்கிறார். தமிழை உச்சரிப்பது, தமிழ் பாடல்களுக்கு முகபாவனையை காட்டுவது சிவாஜி கணேசன் என்று சொன்னால் அவரை உருவாக்கிய குருவை பற்றி நாம் இன்றைக்கு தெரிந்து கொண்டோம். இதை போன்ற சுவையான செய்திகளை காண தொடர்ந்திருங்கள் எங்களோடு. சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் தொடர்ந்து எங்களுடைய வீடியோக்களை பெற சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.